இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இலங்கை வருகை. ஒற்றுமைக்கான முயற்சியை தமிழ் காங்கிரஸ் தகர்த்தது. தமிழரசு கட்சி கடும் சீற்றம். அரசியல் பழிவாங்கலால் தோல்விகளை மறைக்க பார்க்கின்றது அரசு. மகர சிறையில் நாமல் காட்டம். ஆணைக்குழுவில் எதிரணியில் எத்தனை பேர் முன்னிலையாவர்? எதிர்பார்ப்புடன் இருப்பதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு. அமைச்சர் லால்காந்தவுக்கு எதிராக CIDயில் முறைப்பாடளிக்க தயார். தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பு அறிவிப்பு. இனி வருடம் முழுவதும் ஒரே கட்டணம். மின்சார கட்டணத்தில் வரப்போகும் அதிரடி மாற்றம். தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் ஐக்கிய முயற்சியை முறியடிக்காதீர். சுரேஷ் பிரேமச்சந்திரன் வேண்டுகோள். அதிக கட்டணம் வசூலித்த 9 பேருந்துகள் சிக்கின. ஜனாதிபதி வேட்பாளராக நாமல். TV சாணக்க தெரிவிப்பு. வலுசக்தி அமைச்சர் பதவி விலகியமே எதிர்க்கட்சி கிடைத்த மாபெரும் வெற்றி. லசந்த அழகியவன். திடீரென கோடீஸ்வரரான JVP அமைச்சர்கள். சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் ஐக்கிய மக்கள் சக்தி. இலங்கையில் தங்கியிருக்கும் அந்த சர்ச்சைக்குரிய நபர் சர்வதேச அமைப்பு இலங்கைக்கு வைத்துள்ள கோரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக மூடியது ஈரான். தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்திட்டங்களை எதிர்ப்பதற்கு இன்னும் இறுக்கமான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி வருவதாக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றது. பொதுவான விடயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுவது தொடர்பிலும் தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களை எதிர்ப்பது மற்றும் தீர்வு திட்டம் தொடர்பிலும் பேச்சுக்களை நடாத்தியுள்ளோம். அத்துடன் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் பேச்சுக்களை நடாத்தி இருக்கின்றோம். இன்னும் இறுக்கமான கட்டமைப்பாக நாங்கள் தொடர்ந்து செயற்படுவது தொடர்பில் தமிழரசு கட்சி ஆராய்ந்து வருகின்றது. அது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்துவோம் என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளிடையே தீர்வு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒற்றுமை முயற்சியை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தகர்த்திருக்கின்றது என்று தெரிவித்து அது தொடர்பில் விசனம் வெளியிட்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி. இந்த ஒற்றுமை முயற்சியில் ஈடுபட்டுள்ள தமிழ் சட்டத்திறனிகள் பேரவைக்கு புதிய அரசியல் யாப்பு வரவுக்கான இணக்கப்பாடு என்ற தலைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானமும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனும் ஒப்பமிட்டு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் முழு விவரம் வருமாறு. புதிய அரசியல் யாப்பு வரவுக்கான இணக்கப்பாடு மேற்சொன்ன தலைப்பில் தங்களது கடந்த 2026 3/2 திகதியிடப்பட்ட கடிதமும் 2/3/2026 அன்றும் 9/4/2026 அன்றும் நடைபெற்ற கூட்டங்கள் சம்பந்தமாகவும் அக்கூட்டத்தில் எய்தப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பாகவும் பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டி இக்கடிதத்தை மிகவும் மனவருத்தத்துடன் எழுதுகின்றோம். தங்களின் மேற்படி முயற்சியை நாம் எதுவித தயக்கமுமின்றி உடனடியாக வரவேற்றமை மட்டுமில்லாது எமது கட்சியின் சார்பில் முழுமையான ஒத்துழைப்பையும் நல்கினோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். இந்த ஒத்துழைப்பு காரணமாக ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் வரை இலங்கை தமிழரசு கட்சி தனித்த அரசாங்கத்தோடு அரசியல் தீர்வு சம்பந்தமான எதுவித இடைவினையும் கொள்ளப்பட மாட்டாது என்ற வாக்குறுதியையும் நாம் வழங்கியிருந்தோம். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் பிரதான கட்சியாக நாம் இருந்த போதும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் கோரிக்கை ஏற்று இந்த வாக்குறுதியை நாம் வழங்கியிருந்தோம். ஆனால் நேற்று தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் விடுத்துள்ள அறிக்கை மேற்சொன்ன இணக்கப்பாட்டை முற்றுமுழுதாக மீறுகின்றதாக இருப்பதை தாங்களும் அவதானித்திருப்பீர்கள் என்று திடமாக நம்புகின்றோம். தாங்கள் நியமித்த நிபுணர் குழுவின் அமர்வுகள் ஆரம்பமாக இருக்கும் இந்த தருவாயில் அவர்கள் ஒருதலை பட்சமாகவும் தன்னிச்சையாகவும் ஒரு குழுவை அமைத்து ஒற்றுமையாக செயற்படுவதற்கான முயற்சியை வேண்டுமென்றே தகர்த்திருக்கின்றார்கள். அவர்களது அறிக்கையில் குறிப்பிட்ட 15/2/2026 அன்று நடத்தப்பட்ட பகிரங்க கூட்டமும் இதே மாதிரியான முறையில் ஒற்றுமையான செயற்பாட்டை குழப்புவதற்காக நடத்தப்பட்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்ததே. 19/2/2020 அன்று சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் அனுசரணையோடு மோடி அறை கூட்டத்திற்கு இணங்கிய பின் பகிரங்க கூட்டத்தை நடத்தி அந்த ஒற்றுமைக்கான முயற்சியை அவர்கள் ஏற்கனவே தகர்த்திருந்தனர். அதே பாணியில் தங்களது முயற்சியும் இப்போது முறியடித்துள்ளனர். நாம் ஒற்றுமையாக செயற்பட எப்போதும் தயாராகவே இருக்கின்றோம் என்பதில் எவருக்கும் எந்த சந்தேகமும் எழாத வண்ணமே இதுவரை நாம் செயற்பட்டு வந்துள்ளோம். நிபுணர்களோடு செயற்படுவதற்கு கூடுதலான எண்ணிக்கை அவர்கள் கடந்த கூட்டத்தில் கோரிய வேளையிலும் எமது இடங்களையும் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்க நாம் தயாராக இருந்தோம் என்பதை தாங்களும் நன்கு அறிவீர்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இப்படியாக தனித்து செயற்படுகின்ற பின்னணியில் விரக்தி அளிக்கும் விதத்தில் தங்களது முயற்சியை தொடர்வதனூடாக ஆக்கப்பூர்வமான அல்லது பயனுறுதிமிக்க விளைவுகள் ஏதேனும் எட்டப்பட முடியுமா இருக்குமா என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்துமாறு மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கும் முறைமைக்கு பதிலாக ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கட்டணத்தை திருத்தும் புதிய சூத்திரத்தை அறிமுகப்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஆங்கில செய்தித்தாள் ஒன்று இதனை தெரிவித்துள்ளது. இந்த புதிய கட்டண சூத்திரத்தை இறுதி செய்வது தொடர்பாக எரிசக்தி அமைச்சும் நிதியமைச்சும் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. ஆண்டின் முதல் சில மாதங்கள் வறட்சியாகவும் ஆண்டின் இறுதியில் அதிக மழையும் கிடைப்பதை இந்த புதிய முறை கணக்கில் கொள்ளும். தற்போதைய முறையில் வறட்சி காலத்தில் கட்டணம் அதிகரிப்பதையும் மழைக்காலத்தில் குறைவதையும் நுகர்வோர் எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் புதிய முறையின்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஒருமுறை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இதனால் முதல் 6 மாதங்களில் மின்சார சபை நட்டத்தை சந்தித்தாலும் ஆண்டின் 2ஆம் பாதியில் கிடைக்கும் வருவாய் மூலம் இந்த நட்டத்தை ஈடுகட்ட முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் ஒரே மாதிரியான மின்சார கட்டணம் அமலில் இருப்பதால் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் தங்களது செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட முடியும். மின்சார கட்டணம் அடிக்கடி மாறுவதால் பொருட்களின் விலைகளும் அடிக்கடி உயர்கின்றன. ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே கட்டண மாற்றம் செய்யப்படுவதால் சந்தையில் பொருட்களின் விலைகள் குறுகிய காலத்தில் பாரியளவில் தளம்பலாவது தவிர்க்கப்படும். இந்த நிலையில் குறித்த சூத்திரம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை அமைப்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. 2 நாள் உத்தியபுர விஜயத்தை மேற்கொண்டு இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தற்போது நாட்டை வந்தடைந்துள்ளார். அவருடன் 49 பேர் கொண்ட தூதுக்குழுவினரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். அவர்கள் இன்று இந்திய விமான சேவைக்கு சொந்தமான இந்தியா வன்ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இந்த தூதுக்குழுவினரை வரவேற்பதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகி உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் அதிவிசேட விருந்தினர் முனையத்திற்கு வருகை தந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத தற்போதைய அரசாங்கம் தனது தோல்விகளை மறைக்கவே அரசியல்வாதிகளை சிறையில் அடைக்கும் பழிவாங்கல் நாடகத்தை அரங்கேற்றி வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை நேற்று நேரில் சந்தித்து நலன் விசாரித்த பின்னரே அவர் ஊடகங்களுக்கு இக்கருத்துக்களை வெளியிட்டார். தற்போதைய அரசாங்கம் தமக்கு கிடைத்துள்ள மக்கள் ஆணைய முறையாக பயன்படுத்த தவறிவிட்டது. கடந்த காலத்தைப் போலவே அரசியல் பழிவாங்கல்கள் மாத்திரமே அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடிகளால் மக்கள் சொல்லனா துயரங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாத அரசாங்கம் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே முன்னாள் அமைச்சர்களை திட்டமிட்ட முறையில் சிறையில் அடைத்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார். சிறையில் உள்ள ஜோன்சன் பெர்னாண்டோ மிகவும் உறுதியான மனநிலையில் உள்ளதாக தெரிவித்த நாமல் அரசியல் ரீதியான இவ்வாறான சவால்கள் தமக்கு புதியவை அல்ல என்றும் குறிப்பிட்டார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் நீதிமன்றத்தை ஒருபோதும் விமர்சிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் அரசியல் நோக்கங்களுக்காக முன்னெடுக்கப்படும் இத்தகைய கைதுகளுக்கு எதிராக நீதிமன்றம் உரிய நீதியை வழங்கும் என தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தின் பாதையிலேயே தற்போதைய ஆட்சியாளர்களும் பயணிக்கின்றனர் என சாடியவர் இவ்வாறான பழிவாங்கல் நடவடிக்கைகள் மூலம் மக்களின் உண்மையான பிரச்சினைகளை ஒருபோதும் மறைக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் கடந்த காலங்களில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்க்கட்சியின் எத்தனை உறுப்பினர்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, ராஜபக்சர்கள் மற்றும் ரணில் அணியின் ஊழல் மோசடிகள் வெளிவரும் போது அரசாங்கத்தின் மீது ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள். தரமற்ற நிலக்கரி இறக்குமதியின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு மற்றும் அதனால் ஏற்பட்ட நட்டத்தை குறித்த நிறுவனத்திடமிருந்து அறவிடுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ள நிலையிலும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அதே குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். நிலக்கரி இறக்குமதியின் போது வலுசக்தி அமைச்சர் எவ்வாறு விலைமனக்கோரலில் தலையீடு செய்தார், அது ஊழல் மோசடிக்கு வகையில் காரணியாக அமைந்தது என்பது பற்றி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எவரும் குறிப்பிடவில்லை. பாராளுமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது இந்த விடயத்தை எதிர்க்கட்சியினர் தெளிவுபடுத்தவில்லை. நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் கடந்த காலங்களில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்க்கட்சியின் எத்தனை உறுப்பினர்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று தெரிவித்தார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவுடன் ஒன்றிணைந்து பல கட்சிகளின் கூட்டணியில் நாமல் ராஜபக்ச நிச்சயம் போட்டியிடுவார் என மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்கு தெரிவித்துள்ளார். தரமற்ற நிலக்கரியால் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர், இன்று உலகில் அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக நாம் மாறியுள்ளோம். எந்த எரிபொருளில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது? இந்த டீசலில் மின் உற்பத்தி செய்வதற்கு ஒரு நாளைக்கு 4500 லட்சம் ரூபாய் செலவாகின்றது. அப்போ இந்த பணத்தை செலுத்துவது யார்? அமைச்சரா அல்லது ஜனாதிபதியா? இந்த நிலக்கரி மோசடியை செய்தது அமைச்சர் மட்டுமல்ல, இதற்கு ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையும் சம்பந்தப்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சரை மட்டும் இதற்கு பொறுப்பாளியாக்குவதற்கு நாம் விடமாட்டோம். இதற்கு உயரிய நீதி செயற்பாட்டுக்கு நாம் செல்வோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்துள்ளோம். ஆனால் விசாரணைகள் நடைபெறுவதாக தெரியவில்லை. அதனால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு சரியான தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளோம். இந்த நிலக்கரி மோசடிக்கு அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் பதவி விலகியவுடன் முடிந்துவிட்டது என அரசாங்கம் நினைக்குமானால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இதனால் ஏற்பட்டிருக்கும் நட்டத்தை ஈடு செய்வது யார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் அடக்குமுறைக்கு எதிராக 31 நாட்கள் சாகும் வரை உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த தியாகத்தாய் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் தொடர்பகத்தில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது. அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு சுடரேற்றப்பட்டதுடன் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கரைதுறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் மகாதேவா குணசிங்கராசா, சமூக செயற்பாட்டாளர் கிருஷ்ணபிள்ளை சிவகுரு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். புத்தாண்டு காலத்தில் பயணிகளிடம் அதிகப்படியான கட்டணங்களை அறவிட்ட 80 பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 680 பேருந்துகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக அதன் நடமாடும் பரிசோதனை பிரிவின் பிரதானி ரோகண வத்தகையை தெரிவித்தார். இதன்போது பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்த 80 பேருந்துகள் கண்டறியப்பட்டதுடன் மேலதிகமாக புறப்பட்ட பணம் மீண்டும் பயணிகளுக்கே பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அத்துடன் குறித்த பேருந்து நிர்வாகங்களுக்கு அபராதம் விதிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அதன்படி நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 150 பேருந்துகள் சோதனையிடப்பட்டதுடன் அவற்றில் அதிக கட்டணம் வசூலித்த 12 பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டதாக ரோகண வத்தகை மேலும் தெரிவித்தார். பேருந்துகளை சோதனையிடும் போது இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை 24 மணித்தியாலங்கள் முன்னெடுக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக ஹை லெவல் வீதியின் ஹங்பெல்ல ஹலுஹக்கல பகுதியில் பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. தையிட்டியில் காணி அளவீட்டு பணிகளுக்கான ஏற்பாடுகளை செய்த அமைச்சர் சந்திரசேகர் எங்கே போனார்? கல்யாண வீட்டுக்கு நாள் குறித்துவிட்டு மாப்பிள்ளையை காணவில்லை என்பது போல் அமைச்சர் சந்திரசேகர் ஏன் பிரசன்னமாகவில்லை? அவர் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் காணி அளவீட்டு பணிகளுக்கான திகதியை வேறொரு தினத்திற்கு மாற்றியிருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களுடைய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் தெரிவித்தார். யாழ் ஊடக அமைப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்ட தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி காணிகளை அளவிடப் போவதாக காணி உரிமையாளர்களை வரவழைத்திருந்தார்கள். ஆனால் தையிட்டி விகாரையின் விகாராதிபதியால் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் நில அளவைகள் நிறுத்தப்பட்டன. மாவட்ட செயலாளர் காணி அளவீட்டு பணிகளுக்கான நடவடிக்கைகளை உரிய முறைப்படி செய்தாரா என்ற சந்தேகம் எழுகின்றது. காதலர்கள் தொலைபேசியில் உரையாடுவது போன்று அரசு அதிகாரிகள் தொலைபேசியில் உரையாடி நிர்வாக விடயங்களை கையாள முடியாது. காணி அளவீடு செய்யப்போவதாக அறிவித்தால் மக்கள் இதனை குழப்பி அளவீட்டு பணிகளை நிறுத்துவார்கள் என ஆளும் தரப்பு நம்பியிருந்தது. ஆனால் மக்கள் அவ்வாறு செய்யாது காணிகளை அளவீடு செய்து காணிகளை விடுவித்தால் போதுமென்ற மனப்பாங்குடனேயே செயற்பட்டார்கள். ஆனால் தையிட்டி திச விகாரையின் விகாராதிபதி எதிர்மாறாகவே செயற்பட்டார். அளவீட்டு பணிகள் ஆரம்பமாவதற்கு முதல் நாள் இரவோடு இரவாக பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சென்ற விகாராதிபதி அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்துமாறு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். விகாராதிபதி முறைப்பாடு செய்கின்ற போது அந்த காணிக்குரிய உறுதி இருக்கின்றதா என்பதை போலீசார் ஆராய்ந்த பிற்பாடே அந்த முறைப்பாட்டை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் போலீசார் இனவாதமாக செயற்பட்டிருக்கின்றார்கள். தையிட்டி விகாரையை சூழ உள்ள காணி உரிமையாளர்களுடைய காணிகளை அளவீடு செய்து காணி வரைபடங்களை வரைந்ததன் பிற்பாடு விடுவிக்கப் போவதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். ஆனால் அளவீட்டு பணிகளுக்கான ஏற்பாடுகளை செய்த அமைச்சர் சந்திரசேகர் நேற்று எங்கே போனார்? கல்யாண வீட்டுக்கு நாள் குறித்து மாப்பிள்ளையை காணவில்லை என்பது போல் அமைச்சர் சந்திரசேகர் ஏன் பிரசன்னமாகவில்லை? அவர் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் அளவீட்டு பணிகளுக்கான திகதியை வேறொரு தினத்திற்கு மாற்றியிருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களுடைய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது அந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்க வேண்டும்.
ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. எனவே ஆரம்பத்தில் இருந்த இந்த காணிகளை அளவீடு செய்ய போகின்றோம் என்பதை சூழ்ச்சி முயற்சியாகவே மேற்கொண்டார்கள். தேசிய மக்கள் சக்தியினர் படம் காட்டுவதற்காகவே மக்களிடம் வருகின்றனர், மக்களை ஏமாற்றுகின்றனர். யாழ் மாவட்ட அரசு அதிபர் சிறப்புலேத்தனமாக நடக்கக்கூடாது. காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்தல்களை வழங்கி எல்லோருடனும் கலந்துரையாடி முடிவுகளை எடுக்க வேண்டும். தையிட்டி திஸ்ஸவிஹாரை தூவி அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் புலம்பெயர் நாடுகளில் வசிக்கின்றார்கள். அவர்களுடைய காணிகளை காட்டிக் கொடுத்தவர்கள் யார்? கருணா போன்ற துரோகிகள் இன்றும் எங்களுக்குள் இருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸவிஹாரைக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையால் எதிர்வரும் 30ஆம் தேதிக்குள் வழக்கு தாக்கல் செய்யாதபடியின் சபை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக புறக்கணிப்பது என ஐக்கிய மக்கள் சக்தியின் இரு உறுப்பினர்களும் முடிவெடுத்துள்ளோம் என்றார். கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சேர்த்த 60 கோடி ரூபாய் ஊழல் விவகாரம் குறித்து முழுமையான தகவல்கள் தன்னிடம் உள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று உண்மைகளை வெளிப்படுத்த தான் தயார் என தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராத தென்னுகோன் அறிவித்துள்ளார். தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் லால்காந்தவின் 60 கோடி ரூபாய் ஊழல் விவகாரம் குறித்து முழுமையான தகவல்கள் என்னிடம் உள்ளன. தேவைப்படின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று இது குறித்து வாக்குமூலம் வழங்க நான் எவ்வித அச்சமுமின்றி தயாராக இருக்கின்றேன். சமீபத்தில் மிக அதிக வணிக பெறுமதி உள்ள காணியொன்றின் உறுதி பத்திரங்களை சட்ட ரீதியாக தயார் செய்வதாக கூறி சில அரசு அதிகாரிகளின் ஒருங்கிணைப்புடன் ஒரு குறிப்பிட்ட தேரரின் தலையீட்டுடன் அமைச்சர் லால்காந்த் கையாடிய லஞ்சப்படம் மாத்திரம் 60 கோடி ரூபாவாகும். இது எமக்கு கிடைத்த ஆரம்ப கட்ட தகவலாகும். இந்த ஊழல் தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் குறித்த தேரர் வெளியிடுவதற்கு தயாராகி வருகின்றார். அமைச்சருக்கு சென்ற தொகை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்பதே எமது சந்தேகம். விவசாயத்துறையை மேம்படுத்துவதாகவும் ஊழல்வாதிகளை வேட்டையாடுவதாகவும் ஆட்சிக்கு வந்ததாக கூறும் அரசாங்கம் இப்போது ஊழல்வாதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் மற்றும் குளம் வயல் நிலங்கள் அபகரிப்பு தொடர்பில் அந்த திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம், பிரதி ஆணையாளர்கள் மற்றும் தற்போது பதவி வகிக்கும் சிந்தக்க நாயக்க போன்ற அத்தனை ஊழல் அதிகாரிகளுக்கும் எதிராகவும் நம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்துள்ளோம். ஆனால் அந்த அதிகாரிகள் அனைவரும் இப்போது கட்சி மாறிக்கொண்டு அமைச்சர் லால்காந்தவை சுற்றி நின்று அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்றனர். அந்த அதிகாரியின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததற்கு அமைச்சர் லால்காந்தவின் தலையீடே முக்கிய காரணம். 2025 நவம்பர் 21ஆம் தேதி அமைச்சராக பதவியேற்ற லால்காந்த் வரும் 1.5 ஆண்டு காலத்திற்குள் இவ்வளவு பிரம்மாண்டமாக கோடீஸ்வரராக மாறியது எப்படி? விவசாயத்துறை சார்ந்த திட்டங்கள், வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் உரம், கிருமிநாசினி இறக்குமதி செய்யும் நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் தரகு தொகைகள் மட்டுமே இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு சொத்துக்களை சேர்க்க முடியும். முன்னொரு காலத்தில் மேடைகளில் ஏறி தனது பிள்ளையின் மேலதிக வகுப்பு கட்டணத்தை கொடுத்து செலுத்த முடியாமல் வசிப்பதற்கு இடமின்றி தவிப்பதாக கூறி கண்ணீர் வடித்த லால்காந்த் சொகுசு வாழ்க்கையை வாழும் நபராக மாறியுள்ளார் என்றார். வலுசக்தி அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் பதவிகளில் இருந்து விலகியமையானது எதிர்க்கட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், சமூக ஊடகங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்பட்டுள்ள விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்களின் பலத்த அழுத்தம் காரணமாகவே இந்த பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அரசாங்கம் இதனை ஒரு சுயாதீன விசாரணை நடவடிக்கை என கூறி நியாயப்படுத்த முயல்கின்றது. வலுசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது ஆளும் கட்சியின் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எவ்வித தவறும் நடக்கவில்லை என கூறி அரசாங்கத்தை பாதுகாத்தனர். ஆனால் அன்று நாடாளுமன்றத்தில் நிரூபிக்க முடியாத உண்மைகள் இன்று மக்கள் முன்னிலையில் நிரூபணமாகியுள்ளன. நிலக்கரை கொள்வனவு நடைமுறையில் பாரிய முறைகேடுகள் காணப்படுவதாக தணிக்கை அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. ஊழலை ஒழிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் கடந்த 2 வருடங்களாக பழைய ஊழல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது இவர்களது முதலாவது நிலக்கரை டெண்டர் சர்ச்சைக்குள்ளானது 2009ஆம் ஆண்டு முதல் விசாரிக்க வேண்டும் என கூறுவது முறையற்றது என குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்க தயாராக இருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், தாம் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர் என்று கூறுவதற்கு நாமல் ராஜபக்சவுக்கு அல்லது எதிர்க்கட்சியில் உள்ள எவருக்கும் உரிமை உண்டு. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இன்னொரு தனித்துவமான அடையாளம் உள்ளது. இறுதியில் யார் தகுதியானவர் என்பதை மக்களை தீர்மானிப்பார்கள் என்று தெரிவித்தார். அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாப்பதை விடுத்து வெளிப்படையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் லசந்த அழகியவண்ண இதன் போது வலியுறுத்தினார்.
அமைச்சர் கே டி லால்காந்த உள்ளிட்ட என்பிபி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு சொத்துக்களை ஈட்டினார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு செல்ல ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருவதாக அந்த கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். விசேடமாக அமைச்சர் லால்காந்த தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பித்த போது அவரது சொத்து மதிப்பு 46 கோடி ரூபாய்க்கு அதிகம் என்பது தெரிய வந்துள்ளது. ஒரு வருடத்திற்குள் இவ்வளவு பாரிய சொத்துக்கு அவர் உரிமையாளரானது எவ்வாறு சாத்தியமானது என்று அவர் தெரிவித்தார். 2023 ஆண்டு 9ஆம் இலக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 82வது பிரிவின் கீழ் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சொத்துக்களில் 10 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான மாற்றம் ஏற்பட்டால் ஒரு மாத காலத்திற்குள் புதிய சொத்து மற்றும் பொறுப்பு விவர கூற்றை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கமைய அரசாங்கத்தின் அனைத்து அமைச்சர்களும் எவ்வாறு சொத்துக்களை ஈட்டினார்கள் என்பது குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தேர்தலை இலக்கு வைத்து கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் அமைச்சர்களின் சொத்து விவரங்களை மக்கள் மத்தியில் காட்டி மார்க்கெட்டிங் செய்ததாக அவர் தெரிவித்தார். ஆனால் இன்று அவர்கள் முன்னையவர்களை விடவும் 1.5 வருட காலத்திற்குள் பாரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக மாறியிருப்பது எவ்வித வெளிப்படைத்தன்மையும் அற்றது என குறிப்பிட்டுள்ளார். மிதிகம பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மிதிகம ஜாகுபத்து கங்குட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு 11:40 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூடை நடத்தியுள்ளதுடன் குறித்த வீட்டில் இருந்த மோட்டார் வாகனம் ஒன்றின் மீதே தீ வைக்கவும் அவர்கள் முயற்சித்ததாக குறிப்பிடப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் வீட்டிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை மிதிகம லங்சியமவர் வழிநடத்தி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிதிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி பகுதியில் மது அருந்துவதற்கு பணம் தராத ஆத்திரத்தில் மகன் தாக்கியதில் தாய் உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது. சித்தாண்டி 4 பழைய சந்தி வீதி வேலாயுதம் வீதியில் வசிக்கும் குமாரசாமி வசந்தா என்ற 39 வயதான பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த வீட்டில் உயிரிழந்த பெண்ணும் அவரது 23 மற்றும் 22 வயதுடைய 2 மகன்களும் வசித்து வந்துள்ளனர். குடிபோதை காரணமாக இந்த வீட்டில் தாய்க்கு மகன்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக அயலவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். மன உளைச்சலுக்கு ஆளான இளைய மகன் 2 வாரங்களுக்கு முன்னர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் மூத்த மகன் தாயுடன் வசித்து வந்த நிலையில் அவர் மது அருந்துவதற்காக தாயிடம் அடிக்கடி பணம் கேட்டு சண்டையிட்டு வந்துள்ளார். நேற்றைய தினமும் மது அருந்துவதற்கு பணம் கேட்ட நிலையில் ஏற்பட்ட தகராறில் மகனால் தாக்கப்பட்ட தாய் உயிரிழந்திருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது தனது பேரன் வீதியில் கத்திக் கொண்டு செல்வதை கண்டுள்ளார். பின்னர் அயலவரிடம் கேட்டபோது தனது தாய் அடித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் வீட்டை திறந்து பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சந்திவெளி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு தடைவேல் போலீசார் மற்றும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். பின்னர் அயலவர்கள் மற்றும் உறவினர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த கொலையுடன் தொடர்புடைய மூத்த மகனை சந்திவெளி போலீசார் நேற்றிரவே கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் டர்ஹாம் பிராந்தியத்தில் உள்ள ஏஜாக்ஸ் நகரில் இலங்கை இளைஞர் ஒருவர் அவரது இல்லத்திலேயே வைத்து மர்ம நபர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் சஞ்சுல பெரேரா என அந்நாட்டு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12:40 மணியளவில் ஏஜாக்ஸ் நகரின் டாண்டன் மற்றும் வெஸ்னி வீதிகளுக்கு அருகில் உள்ள வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வீட்டிற்குள் இளைஞர் ஒருவர் மிக கடுமையான காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்ததை கண்டனர். அவருக்கு தீவிர மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த போலீஸ் அதிகாரி நிக்கோலஸ் கிளெக்ஸ்டன், இது ஒரு தற்செயலான நிகழ்வல்ல, குறிப்பிட்ட அந்த நபரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என அவர் தெரிவித்தார். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எது என்பது குறித்த விவரங்களை போலீசார் இதுவரை பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியிடவில்லை. போலீசார் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே அங்கிருந்த இருவர் தப்பியோடியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்களது அடையாளங்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை நீக்கப்படும் வரை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்படுவதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை அறிவித்துள்ளது. முன்னதாக கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த பாதையையும் மூடுவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. ஈரானுடன் ஒருங்கிணைந்த மற்றும் சுங்க கட்டணம் செலுத்துவதன் மூலம் கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக பயணிக்க முடியும் என்று ஈரான் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது. இருப்பினும் நேற்று ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தடையை மீறும் எந்த ஒரு கப்பலும் இலக்கு வைக்க
முன்வைக்கப்படும் என்று கடற்படை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த முற்றுகையானது இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயலாகும் என ஈரான் கருதுகின்றது. நேற்று ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஓமான் கடலோர பகுதிகளில் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டன. அவற்றில் குறைந்தபட்சம் ஒரு கப்பல் ஈரானிய துப்பாக்கி படகுகளால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளை அளித்ததாக கூறப்படும் போர்க்குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஸ்டேலிய அமெரிக்க வீரரான ஜேக் பர்ஹோன்ஸ் என்பவருக்கு எதிராக ஹிந்த் ரசாப் அறக்கட்டளை இலங்கை அதிகாரிகளிடம் உத்தியபூர்வமாக முறையிட்டுள்ளது. இந்த தகவலை THRP அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் இரட்டை குடியுரிமை கொண்ட ஜேக் பர்ஹோன்ஸ் ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் 7வது கவசப்படையின் 603வது போர் பொறியியல் பட்டாலியனில் தன்னார்வலராக பணியாற்றியவர். காசாவின் ஹான் யூனிஸ் மற்றும் ரபா பகுதிகளில் பொதுமக்கள் குடியிருப்பு கட்டடங்களை தகர்ப்பதில் அவர் நேரடியாக ஈடுபட்டதற்கான புகைப்படம் மற்றும் காணொலி ஆதாரங்கள் அவரது சமூக வலைதளங்கள் மூலம் கண்டறியப்பட்டதாக THRP தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஒரு சிவிலியன் கட்டடத்தை தகர்ப்பதற்கான வெடிபொருள் கம்பி அவர் வைத்திருக்கும் காட்சி அதில் அடங்குவதாக குறித்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் பர்ஹோன் சங்கம் வகித்து 603வது கட்டளை பிரிவு காசாவின் மசூதிகள், குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களை தகர்த்து அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது ஜேக் பர்ஹோன்ஸ் சுற்றுப்பயணத்திற்காக இலங்கையில் தங்கியிருப்பதை ஹிந்த் ரசாப் அறக்கட்டளை உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி தனது எல்லைக்குள் போர்க்குற்றங்களில் தொடர்புடையவர்கள் இருப்பதாக கருதப்பட்டால் அவர்களை விசாரித்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை அந்நாட்டுக்கு உண்டு என்பதை THRP சுட்டிக்காட்டியுள்ளது. போர்க்குற்றவாளிகள் ஒரு நாட்டின் எல்லைக்குள் இருக்கும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசுக்குள்ளது என வலியுறுத்தியுள்ள THRP பர்ஹோன்ஸை விசாரித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளது.